கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஒரு இடத்துக்கு 7 மாணவர்கள் போட்டி. தமிழகத்தில் MBBS, BDS படிப்புகளுக்கு ஆன்லைன் விண்ணப்பிப்பது இன்று தொடங்கியது. தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 21 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள், 20 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகள், சென்னை KK நகரில் ESI மருத்துவக் கல்லூரி ஆகியவை உள்ளன. அரசு கல்லூரிகளில் உள்ள 5050 MBBS இடங்கள் 250 BDS இடங்களிலிருந்து 15% அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுகிறது. தனியார் கல்லூரிகளில் இருந்து 50% இடங்கள் மாநில அரசு ஒதுக்கீட்டுக்கு உள்ளது. எஞ்சியுள்ள 50% நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள். தமிழகத்தில் மொத்தம் 11,500 மருத்துவ இடங்கள் உள்ளன. அரசு தனியார் கல்லூரிகளின் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் தனியார் கல்லூரி ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கியது. மேலும் விவரங்களுக்கு www.enmedicalselections.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஆய்வக உதவியாளர்களுக்கு எமிஸ் பணியிலிருந்து விலக்கு. பள்ளிக்கல்வித்துறை வலியுறுத்தல். அரசு மாவட்ட பள்ளிகளில் பதவி உயர்வு மூலம் வந்த ஆய்வக உதவியாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஆய்வக உதவியாளர்களுக்கு எமிஸ் பணி வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆசிரியர்கள் போராட்டம் பேச்சுவார்த்தை மூலம் முடிவு எட்டப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். போராட்டம் நடத்தும் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல முடிவு எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 72,000 மாணவர்களின் திறன் பயிற்சிக்காக 17 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 72,000 மாணவர்களின் திறன் பயிற்சிக்காக ரூபாய் 82 கோடியில் 17 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் கையெழுத்தாகின. அங்கன்வாடி மையங்களில் 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை. நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள 50,000க்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்ப மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.